நான் யோசித்தேன், விஷால் வந்து எப்படிப்பா தம்பி அங்கேயும் நடிகர் சங்கத்தில் எப்படியோ ஜெயிச்சது, தயாரிப்பாளர் சங்கத்துலேயும் ஜெயிச்சது, நான் நடிகர் சங்கத்தில் நினச்சப்போ நின்னப்போ கண்டிப்பாக தோற்றுருவாருன்னு நினச்சேன். ஏன்னா அவ்வளோ ஸ்ட்ராங் டீம் இருக்குது. அப்புறம் இங்கே வந்தோன்னே சரி சரி விடப்பா, அங்கே ஏதோ எஸ்கேப் ஆகிட்டீங்க, இங்கே கண்டிப்பாக மாட்டேன், இங்கேயும் ஜெயிச்சிட்டாருன்னா அது காரணம் இருக்குது. என்னென்னா சிந்தனை தெளிவு. எவ்வளோ தெளிவாக ஒரு விஷயத்தை வந்து தைரியமாக, பொதுவாக வந்து சினிமாவில் இருக்கிறவங்க பயப்படுற முதல் விஷயமே மீடியா தான். மீடியாவை பார்த்து ஒரு பயம் இருக்கும். அதுலேயும் வந்து ஒரு சராசரி மனுஷனுக்கு, அதில் வந்து சினிமாக்காரங்களுக்கு, குறிப்பாக நடிகர்களுக்கு நமக்கு ஏன் வம்பு அப்படிங்கிற ஒரு அசிங்கமான விஷயத்தை மனசுக்குள்ளே வச்சுருக்கு. யாரோ எக்கேடா கெட்டு போட்டுப்பா, நம்ம அளவுக்கு அப்படியே பொழைச்சிட்டு போயிடலாம் அப்படின்னு ஒரு விஷயம் இருக்குது. அதை வந்து தைரியமாக எடுத்து முன்னாடி சொல்லக்கூடிய அந்த கெப்பாசிட்டி இருக்கிறவன் தான் தலைவனாக வந்து உட்கார முடியும், செயல்பட முடியும். லேசாக மனசுக்குள்ள ஒரு பயம் இருந்துன்னு வச்சிங்களேன், மேலே வர முடியாது. அந்த வகையில் வந்து தயாரிப்பாளர் சங்கம் சரி, நடிகர் சங்கம் சரி, சரியான ஒரு நபரை தான் தேர்ந்தெடுத்திருக்காங்க. விஷால், இந்த தைரியத்தோடு செயல்படுங்க, உங்கள் பின்னாடி வந்து இண்டஸ்ட்ரியை நிற்கும். எங்களுக்கு இந்த தைரியமான ஒரு ஆள் தேவைங்கிறது தான் இப்போ நமக்கு. தம்பி விஷால் சொல்லிய சொல்லுக்கு நாங்களும் வழிமொழிகின்றோம். நான் எத்தனையோ பேரிடம் சொல்லுவேன், நீங்கள் எது செய்தாலும் ஒரு வாரம் தள்ளி செல்லுங்கள், இல்லை பிடிக்கவில்லையா அதற்கு விமர்சிப்பதே விட்டுவிடுங்கள். அப்படி உருவாக்கினால் இந்த திரையுலகத்துக்கு நீங்கள் செய்கின்ற சேவை என்று சொல்லி, அதே நேரத்தில் நெருப்புடா ஒற்றை சொல்லில் உலகை உலக்கி என்னையும் உயர்த்திய ஒரு வரி. அப்படிப்பட்ட தலைப்பை ஃபர்ஸ்ட் ஆர்டிஸ்ட் என்று சொல்லத்தக்க அளவில் ஒரு உயரிய கலை நிறுவனத்தை உருவாக்குவதற்கு எங்கள் குடும்ப தெய்வம், இதய தெய்வம் நடிகர் திலகம் அவர்கள் உயர்த்தி பிடித்த சக்சஸ் காசோடு இந்த நிறுவனத்தை உருவாக்கி தந்திருக்கிறார். அப்படிப்பட்ட நெருப்புடா அகிலம் வெல்லும், உலகை உழுக்கும், வசூலில் சாதனை படைக்கும். அதே மாதிரி தம்பி விஷால் பேசுனதுக்கு என்னுடைய வாழ்த்துக்களை சொல்லிக்கிறேன். அவர் முன்மொழிந்ததை நான் வழிமொழிகிறேன். தானசாருடைய ஒரு பெருந்தன்மையான, ஏன்னா அவர் வந்து வயசில் விஷால் சின்ன பையன் அதெல்லாம் மனசில் எடுத்துக்காமல், அவர் இளைஞராக இருந்தாலும் விஷால் சொன்ன ஒரு சரியான விஷயத்தை புரிஞ்சுக்கிட்டு, மீடியாவுக்கு நான் அதான் சொல்கிறேன், கொஞ்சம் டைம் கொடுங்க. இன்றைக்கி வந்து ஒரு 3 நாள் வசூலுங்கிறது ரொம்ப முக்கியமான விஷயம். அதுலேயும் வந்து சின்ன பட்ஜெட் படங்களுக்கு வந்து அது ரொம்ப முக்கியம். நீங்கள் வந்து இன்றைக்கி என்ன ஆகி போச்சுன்னா, ஒரு படம் ஃபஸ்ட்டு ஷோ நடந்துட்டு இருக்கையில் இன்டர்வெல்லையே வந்து உடனே மெசேஜ்கள் எல்லாம் அனுப்பிச்சு கோடிக்கணக்காக செலவு பண்ணி படம் எடுக்கிறாங்க. அது உங்களுடைய உரிமை. ஒரு படம் நல்லா இருக்குதா நல்லா இல்லைன்னு சொல்கிறதுக்கு உங்கள் உரிமை. ஏன்னா நீங்கள் காசு கொடுத்து டிக்கெட் வாங்கிட்டு படம் பார்க்குறீங்க, என்ன வேணாலும் சொல்லலாம். பட் அது ஒரு 2 நாள் கழித்து 3 நாள் கழித்து சொல்லலாம். ஏன்னா இதில் வந்து என்னாச்சுன்னா, பல பேருடைய உழைப்பு, பல பேருடைய இன்வெஸ்ட்மெண்ட் அதில் இருக்குது, முதலீடு இருக்குது. அதை நீங்கள் ஒரு சின்ன விஷயத்தில் வந்து இப்போ என்ன ஆகி போச்சுன்னா, ஒரு படம் நல்லா இருந்தாலும் கூட நல்லா இருக்குதுன்னு சொல்கிறத விட நல்லா இல்லைன்னு சொல்கிறது ஒரு மேதாவித்தனமாக நினச்சிட்டு இருக்கிறீங்க. தப்பாக நினச்சிக்காதீங்க. அப்போ தான் நம்ம ஒரு பெரிய பிஸ்தா அப்படிங்கிற மாதிரி தான். பாராட்டினா ஒன்றுமே இல்லை, நல்லா இல்லைன்னு சொன்னால் நம்ம வந்து அவங்களுக்கு மேலே எங்கேயோ இருக்குமாமா. அப்படி ஒரு நினைப்பில் வந்து அப்படி ஒரு நினைப்பிலேயே மட்டம் தட்டப்படுற படங்கள் நிறையா இருக்குது. தயவுசெய்து அது பண்ணாதீங்க. சரியான விமர்சனத்தை பண்ணுங்க. தம்பி விஷால் சொன்ன மாதிரி ஒரு 3 நாள் கழித்து பண்ணுங்கள். அதுதான் என்னுடைய உங்களுக்கு ஒரு வேண்டுகோளாக வைக்கிறேன். இப்போ இந்த படம் பார்த்தோம், டெக்னீஷியன்ஸ் எல்லாம் பார்த்தோம், எல்லாருடைய உடம்புலையும் ஒரு புகை இருந்தது. ரிலீஸ்க்கு அப்புறம் அது நிச்சயமாக ஒரு மிகப்பெரிய நெருப்பாக மாறுன்றது ட்ரெய்லரை பார்க்கும்போது தெரிஞ்சிச்சு. அதாவது நானும் பிரபு செட்டில் இருந்தேன்னா ரொம்ப குஷியாக இருக்கிறவர் யாருன்னா ரஜினி சார் தான். அவருக்கு அவ்வளோ குஷியாட நானும் பிரபு செட்டில் இருந்தால் சந்திரமுகியில் அப்படி ரொம்ப சந்தோஷமாக என்ஜாய் பண்ணியிருப்பார் ஒவ்வொரு நாளும். ஏன்னா எனக்கும் பிரபுக்கு அப்படி ஒரு அது எப்படி சொல்கிறதுனே தெரியல. இப்போ விவேக் சொன்ன மாதிரி நான் முழுக்க இப்போ இந்த வந்திருக்கிற அத்தனை பேர் இப்போ இங்கே எல்லோரும் சாப்பிட்ருக்காங்கன்னு சொன்னாங்க. நிஜமாக இல்லைங்க, சினிமா இண்டஸ்ட்ரியே இந்த வீட்டில் சாப்பிட்ருக்கு. யாரும் சாப்பிடாதவங்களே இல்லை. நிஜமாக மக்கள் தலைவர் எம்ஜிஆர், புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் கூட இங்கே வந்து சாப்பிட்ருக்காங்க. ஸோ சாப்பிடாத ஆர்டிஸ்ட்டே இருக்க மாட்டாங்க. அப்படி ஒரு வீடு இந்த வீடு. அதே மாதிரி பிரபு ஃபோனில் கூப்பிடும்போது வர வேலை இருக்குது, எல்லாத்தையும் தூக்கி போட்டுட்டு வரணும்னு தோணும் அந்த குரலை கேட்கும் பொழுது. அந்த மாதிரி ஒருத்தரை பற்றி வெளியே பேசுகிறது தான் ரொம்ப முக்கியமான விஷயம். நல்லது. யாருமே அவரை பற்றி தப்பாக எங்கிட்ட பேசுனது கிடையாது, அவரை பற்றி தப்பாக கேட்டதும் கிடையாது. ஏன்னா அவரை பற்றி பேசுகிறது இப்போ எங்கள் வீட்டில் இருக்கிற பற்றி பேசுகிற மாதிரி இருக்கும். ஆனால் விக்ரம்
ஒரு நடிகனாக நல்லபடியாக ஒரு நிலையான ஒரு இடத்துக்கு வந்துட்டு இருக்கீங்க. தயாரிப்பாளராகவும் ஒரு மிகப்பெரிய இடத்துக்கு வரணும். இந்த படம், இந்த வீடு வந்து ரொம்ப சென்டிமெண்ட்டான வீடு. இங்கே தான் நாங்கள் வந்து சந்திரமுகி ஆரம்பித்தோம். அதே வீட்டில் தான் இந்த படமும் ஆரம்பிக்கப்பட்டது. இதே வீட்டில் இந்த படம் ஒரு வெற்றி விழாவை கொண்டாட வேண்டும், கொண்டாடும். சூப்பர் ஸ்டார் தலைமையில் கொண்டாடும் என்ற நம்பிக்கை எனக்கு இருக்கிறது. வாழ்க, வளர்க.